సనపుల చాదర సగినల మంచపు చాదర జగట ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஈஸ்ட் ஆப்பிரிக்கால உகாண்டால உள்ள பெருமாள் கோவில்ல பிரம்மோற்சவம் ஃபங்க்ஷன் கடைசி நாள் எப்படி இருந்ததுன்றதான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பியூரி டிவோஷனலா இருக்கும். ஸோ டிவோஷனல் வீடியோஸ்லாம் பார்க்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிரம்மோற்சவம் ஃபங்க்ஷன் திருப்பதியில எப்படி நடக்குமோ அதே மாதிரி இங்க உள்ள பெருமாள் கோயிலையும் ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்க. సగినల మంచపు உகாண்டால உள்ள பெருமாள் கோயில்ல பிரம்மோற்சவம் ஃபங்க்ஷன் ஒரு 7 to 8 days கிட்ட ரொம்ப கிராண்டா நடந்தது. இதுல எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ நீங்க பாக்குறது கோலாட்டம். பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிற முதல் நாள் அன்னைக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதோட பேரு துவஜரோகணம் இல்லைன்னா கொடியேற்றம்னு சொல்றாங்க. இந்த ஃபங்க்ஷன் அப்ப கோயில்ல உள்ள கொடி மரத்துல கருட கொடியை ஏத்துறாங்க. ஸோ இந்த கொடி ஏத்தினதுக்கு அப்புறமா அதிகாரப்பூர்வமா இந்த பிரம்மோற்சவம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கொடி ஏத்தின அடுத்த நாள்ல இருந்து உற்சவர், அதாவது பெருமாள், அவருக்கு ரொம்ப பிடிச்ச வாகனமான கருட வாகனம், சேஷ வாகனம், ஹனுமந்த வாகனம், இப்படி ஒவ்வொரு வாகனத்தையும் ஒவ்வொரு நாளும் கோயிலை சுத்தி வலம் வராரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோல பிரம்மோற்சவத்துடைய கடைசி நாள் எப்படி இருக்கும்ன்றதான் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கடைசி நாள் அன்னைக்கு அந்த கொடி மரத்துல கெட்டினாங்க பாத்தீங்களா, அந்த கருட கொடி, அதை கீழே இறக்கிடுவாங்க. கருட கொடியை கீழே இறக்குறாங்கல்ல, அந்த ஒரு ரிச்சுவலுடைய பேரு துவஜ அவரோகணம், அப்படின்னா கொடி இறக்கம்னு சொல்றாங்க. கொடி ஏற்றம் துவஜரோகணம், கொடி இறக்கம் துவஜ அவரோகணம், இதை ரெண்டுத்தையுமே பாக்குறது அவ்வளோ நல்லதாங்க. அதனால இதை பாக்குறதுக்கு நிறைய பக்தர்கள் கோயிலுக்கு வராங்க. கொடியை கீழே இறக்கிட்டாங்கன்னா பிரம்மோற்சவம் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வந்த தேவர்கள் அவங்களுடைய உலகத்துக்கு மறுபடியும் போயிடுவாங்க அப்படின்றதையும் குறிக்குது. మీకు గోల్డెన్ ఆపర్చునిటీ అండి. ఇంకో సైడ్ పెడుతున్నాం కౌంటర్, మీరందరూ కొంచెం వెయిట్ చేస్తే ఇంకో కౌంటర్ లో கொடி அறுக்கிறதுக்கு முன்னாடி நைவேத்தியம் பண்ணி படைச்ச பிரசாதத்தை இங்க வந்து டிவோட்டிஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இப்ப அதான் எல்லாரும் லைனா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிரசாதத்தை வெறும் கையில வாங்கக்கூடாது. ஏதாவது துணி இருந்தா அதுல வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா லேடிஸ் வந்து முந்தானையில வாங்கிக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது தான் உற்சவர். ஒவ்வொரு நாளும் கோயிலை சுத்தி ஒவ்வொரு வாகனத்திலயும் இவர் தான் வலம் வருவாரு. பிரம்மா உற்சவம், இந்த ரெண்டு சான்ஸ்கிரிட் வார்த்தையும் சேர்ந்ததுதான் பிரம்மோற்சவம்னு சொல்றாங்க. இந்து கலாச்சாரப்படி அந்த காலத்துல பெருமாளை வழிபடுறதுக்காகவே மட்டும் பிரம்மோற்சவம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை பிரம்மா நடத்திருக்காரு. அதனாலதான் இந்த ஃபங்க்ஷனுடைய பேரை பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்ததா பெருமாளுக்காக இங்க ஓமம் வளர்க்குறாங்க. ஓமத்துல போடுறதுக்காக நவதானியங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை கோகோனட், இது எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க. देवदेवस्य भगवतो नारायणस्य श्रियपतेः पुरुषोत्तमस्य श्रीमद् अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री भू समेत सप्तगिरि श्रीनिवास स्वामिनः सार्वकामिक नवान्नि ఏడుకొండలవాడ
వెంకటరమణ గోవింద గోవింద. ఆపద మొక్కులవాడ అనాథ రక్షక గోవింద గోవింద. இந்த ஹோமம் அரை மணி நேரம் கிட்ட நடந்தது. பட் உண்மையாக சொல்கிறேன், நான் உகாண்டா வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பிரம்மோற்சவம் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் இந்த மாதிரி சென்னையில் கூட எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பிரம்மோற்சவம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறுதி நாள்ல நடக்கக்கூடிய இந்த இறுதி ஹோமத்துடைய பேரு பூர்ணா அதி ஹோமம். இந்த ஒரு யாகம் முக்கியமா பண்றதுக்கான காரணம் எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்றாங்க. அதே மாதிரி பிரம்மோற்சவம் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு அப்படின்றதையும் இந்த ஒரு யாகம் குறிக்குது. இந்த யாகத்துல குடும்பத்தோட உட்கார்றது அவ்வளோ நல்லதுங்க. நம்ம உடம்புல ஏதாவது நோய் இருந்தாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாமே சரியாகிடும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. अंतरिक्षगो शान्तं तद्वायुना शान्तं तन्मे शान्तगो जगो समयतो यो शान्ता सादित्येन शान्ता सामे शान्ता सुजगो समयतो पृथिवी शान्तिरन्तरिक्षगो शान्तिर्द्यौ शान्तिर् दिशः शान्तिरवान्तरदिशा शान्तिरग्निः शान्तिर्वायुः शान्तिरादित्यः शान्तिः चंद्रमा शान्तिर्नक्षत्राणि शान्तिरापः शान्तिः औषधयः शान्तिः वनस्पतयः शान्तिर्गौ शान्तिरश्वः शान्तिः पुरुषः शान्तिर्ब्रह्म शान्तिर्ब्राह्मणः शान्तिः शान्तिरेव शान्तिः शान्तिर्मेऽस्तु వడ్డికాసులవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. ఆపద మొక్కులవాడ అనాథ రక్షక గోవింద 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 గోవింద. గోవింద 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 గోవింద. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. ఆపద మొక్కులవాడ అనాథ రక్షక గోవింద గోవింద. ఏడుకొండలవాడ గోవింద గోవింద. யாகம் இப்ப நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. யாகம் நடக்கும்போது பல வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கடவுளுடைய சக்தி வந்து கலசத்தை தான் ஆவாகனம் பண்றாங்க. ஹோமம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கலசம் ரொம்ப புனிதமானதா கருதப்படுது. After completing Pradakshina, Swami will take Kalasam inside. All of you are requested to be outside only. When they prepared everything, they will allow you. Everyone will be allowed to come and sit inside. After that, Swami will give Asirvachanamu and Prokshana for everyone. Till then, all of you have to be here. To entertain all of you, there will be a dance program here.
Kuchipudi Natyam will be there. All of you can have a look at that and enjoy the dance. இப்ப கலசத்தை எடுத்துட்டு வர போறாங்க. கலசத்தை எடுக்கும் போது யாரும் ஃப்ரண்ட்ல குறுக்க வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. இந்த கலசத்தை தூக்கிட்டு கோயிலை சுத்தி ஒரு வாட்டி வலம் வருவாங்க. வலம் வந்ததுக்கு அப்புறமா கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய மூலவர் சன்னதிக்கு எடுத்துட்டு போய் அதை வச்சிடுவாங்க. Govinda, 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 கலசத்தை தூக்கிட்டு கோயிலை சுத்தி வலம் வந்ததுக்கு அப்புறமா கோவிலுக்குள்ள உள்ள மூலவர் சன்னதிக்கு அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. பெருமாளை அலங்காரம் பண்ற வரைக்கும் உள்ள யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. Kuchipudi Nrutyam, especially which describes the Sri Krishna Leela and also இப்ப அடுத்ததா கோவிலுக்குள்ள பெருமாளை அலங்காரம் பண்றதுக்குள்ள இங்க ஒரு குச்சிப்புடி டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப வாங்க எல்லாரும் குச்சிப்புடி டான்ஸ் பார்க்கலாம். குச்சிப்புடி டான்ஸ் ரொம்பவே சூப்பரா முடிஞ்சிடுச்சு. இப்ப அடுத்ததா சஞ்சய் வந்து ஸ்லோகம் சொல்ல போறான். பெருமாளுக்கு அலங்காரம் முடிஞ்ச பின்னாடி எல்லாரையுமே கோயிலுக்குள்ள வந்து உட்கார சொன்னாங்க. இப்போ எல்லாருமே கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கோம். மூலவர் சன்னதியை போட்டோவோ வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அடுத்ததா பெருமாளுக்கு ஆரத்தி காமிக்க போறாங்க. ஆரத்தி காமிக்கிற நேரத்துல எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு லைட்ஸும் இல்லாம அந்த தீப ஒளியில பெருமாளை பார்க்கறதுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் ஃபங்க்ஷன் வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் நடந்த லட்டு உற்சவம் ஃபங்க்ஷனில் லட்டு வந்து ஏலத்துக்கு விட்டாங்க. அந்த லட்டோட விலை வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளவு லட்டு. இந்த லட்டு எல்லாமே பெருமாள் சன்னதி முறை தான் வச்சுருந்தாங்க. எல்லா லட்டையுமே ஏலத்துக்கு விட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் அண்ட் பாய்.